ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் புள்ளேல். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது 2013 ஆண்டு வந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி கேள்விகளை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சரி தானே? ரைட். 2013 ஆண்டு வந்த முதலாவது கேள்வியை பாருங்கள். ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் வந்து இது குரோமியத்தின் அதிகர்ந்த ஒட்சியற்ற நிலையும் தரைநிலையின் புற இலத்திரன் நிலையமைப்பு முறையும். சரியா? குரோமியத்தில் ஒட்சியற்ற நம்பரையும் அதிகர்ந்த மேக்சிமம் ஒட்சியற்ற நம்பரையும் அது இலத்திர நிலையமைப்பையும் கேட்டீங்க. சரியா? ரைட். இப்போ நாங்கள் ஒட்சியற்ற நம்பரும் பார்க்க இப்படி இலத்திரன் நிலைப்பை எழுவி ஏற்குது இலத்திரன் ஏற்குது இலக்கத்தை வச்சு தானே ஒட்சியற்ற நம்பரையும் பார்க்கறதால ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு இலத்திரன் நிலைமைப்பு எழுதிக்கொள்ளும். சரியா? ரைட். இலத்திரன் நிலைமைப்பு ஒரு செய்யந்த எப்படி வார 1:2 2:2 2p6 3:2 1:2 2p6 3:2 3p6 4:2 3d10 4p6 5:2 4d10 இவ்வளோக்கு போதும். 4d10 அப்போ ஒரு 5p6 6:2 ஒரு 56க்கு வரை தெரிஞ்சுக்கொண்டா போதும். எங்களுக்கு 56க்கு வெளியால் கேள்விகள் வாரல. 56க்கு வெளியால் கேள்விகள் வாரல. அதால் இதுக்கு அங்கே கவனம் பண்ணால் 5p6 6:2 இது வரை தெரிஞ்சுக்குவாங்களே. சரி தானே? ரைட். ஓகே. இப்போ பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் சில மூலகங்களுக்கு மாத்திரம் இந்த வரிசையில் சின்ன விதிவிலக்கு ஒரு 8 மூலகத்துக்கு விதிவிலக்கு வர. அதில் மெயினாக குரோமியமும் மொலிப்டனும் ஒரு வகை மாதிரியும், அடுத்தது கொப்பரும் ஏஜியும். சரியா? இப்போ 4 மூலம் அடங்கிட்டு குரோமியம் மொலிப்டனத்தில் பாருங்கள். குரோமியத்தில் கடைசிக்கு இப்போ வாரில் வந்து S1D5 முடியும். S1D5 முடியும். இவாங்க S1D10 முடியும். குரோமியமும் மொலிப்டனமும் S1D5 முடியும். கொப்பரும் ஏஜியும் S1D10 முடியும். S1D10 முடியும். நீங்கள் தியரியில் படிச்சுக்குவோம். நான் இதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டு போகிற. சரிதானே? ரைட். சரியா? ரைட். ரைட். அடுத்தது இன்னும் 4 மூலகங்கள் நீக்கி அதுவும் இந்த நாளும் டி குழுவான், அடுத்த நாளும் டி குழுவில் அடங்குக. அது பொதுவாக கேள்வியில் வந்து இல்லை. ஆனால் தியரியில் நீங்கள் படிச்சிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அணுவன் 41 வாரதும் அணுவன் 44 அணுவன் 45 அணுவன் 46. சரிதானே? அணுவன் 41 வந்து 5s1 அதாவது S1D4 முடியும், 4D4 முடியும். கடைசிக்கு 5s2 முடியாமல் 5s2D3 சரியாக முடிய வேண்டியது அப்படி முடியாது. 5s1D4 முடியும். நீங்கள் தியரியில் படிச்சிக்கும். நான் ரிவிஷன் பண்ணுவேன். அடுத்தது 44 வந்து 5s1 4D7 முடியும். 5s2 4D6 இல்லாமல் 5s1 4D7 முடியும். 45 வந்து 5s1 4D8 முடியும். இவர் வந்து 5s02 போகிற 4D10. சரியா? இவற்ற 5s0. சரியா? இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த எல்லா மூலகத்துக்கும் இதுதான் வரிசை. இலத்திரன் நிலைமைப்பு வரிசை இதுதான். சக்தி நிலை ஏறு வரிசையில் எழுதுவ. சரிதானே? ரைட். அப்போ அந்த பாப்போம் பத்தில் ஹேட்டிக்கு குரோமியம் வந்து அணுவன் 24. குரோமியம் அணுவன் 24. அவர் கடைசிக்கு S1D5 முடியுது. சரியா? ஏன்னா அவனோட உறுதிநிலை கருதியன் அவனோட சில விதிகளுக்கு வர. ரைட். குரோமியம் அணுவன் 24 பார்ப்போம். இப்போ வளமை அழுவண்டா 1:2 2:2 2p6 3:2 3p6 4:2. சரியா? 2 4 10 12 18 20 24 4:2 4D 4 எழுவணும் இல்லை. இதுக்கு மட்டும் சின்ன விதிகளுக்கு 4s1 3D5 3D10 இது 3D4 3D5 இப்படித்தான் வர. குரோமியத்தில் இலத்திரன் அமைப்பு 4s1 3D5. சரிதானே? ரைட். இதே இது அடுத்தது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கொப்பர் அவர் வந்து 4s1 3D10. சரியா? ரைட். குரோமியத்துக்கு மொலிப்டனத்துக்கு இப்போ மொலிப்டனம் எடுத்தால் உங்களுக்கு வரும் 5s1 இல்லை 5s1 கடைசி 5s1 4D5 முடியும். ஏஜி எடுத்தால் 5s1 4D10 முடியும். சரியா? நீங்கள் தியரியில் படிச்சிக்கும். நோட்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட். விதத்தில் 4s1 3D5 முடிஞ்சிக்கா. 4s1
3D5 முடியுது ரைட். அப்போ இது ஃபுல்லாக சேர்த்து ஷோர்ட்டாக எனக்கு எடுத்து சொல்லணும். 2 4 10 12 18 18க்குரியது 18 அணுவனுக்குரியது யார்? ஆகன். இப்போ ஆகன் 4s1 3D5 விளங்குதா? அப்படிக்கு ஆன்சர் எந்த? அப்படிக்கு ஆன்சர் 2வது அல்லது 5வது. சரியானே? 2வது அல்லது 5வது. ஆகன் 4s1 3D5 என்றிக்கிறது. சரியா? ரைட். இவற்றில் பொதுவாக நாங்கள் இலத்திரன் நிலைமைப்பு நிலையும் இது சக்தி நிலை வரிசையில் எழுதுவோம். எப்படி? இது சக்தி நிலை வரிசை. இப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 சரியா 3d10 4p6 சரியா சரியா இப்படி எழுதி போகிறதுக்கே ரைட். இது வந்து இப்போ இலத்திரன் நிலைமைப்பு 1s2 2s2 வடிவில் கேட்டால் இப்படி தான் எழுதணும். 1s2 2s2 வடிவில் தருகிறேன்னா இப்படி எழுதினா சரி. அப்படி இல்லாமல் சும்மா இலத்திரன் நிலைமைப்புன்னு கேட்டால் நாங்கள் அது சக்தி மட்டங்களை முன்னுக்கு இப்போ வீட்டில் 1s2 1 எழுதின பிறகு 2 அப்புறம் 3 வீட்டில் 3s2 3p6 3d10 பிறகு 4s2 4p6 எழுதுவோம். இப்படி தானே எழுதுவோம். அதுதான் அவங்களோட வீடியோலையும் பாருங்கள். 3d5 தந்த பிறகு 4s1 தந்தீங்க. இலத்திரன் நிலைமைப்பு வந்து கேட்டால் நாங்கள் இப்படி எழுதுவதான் இல்லை. 1s2 2s2 வடிவில் கேட்டால் தான் நாங்கள் சக்தி நிலை வரிசையில் எழுதுவோம். சரிதானே? விலகி நினைக்கிய அப்போ பார்ப்போம். இப்போ ஒட்சேட் நிலைக்கு எப்படி போகிறோன்னு பார்ப்போம். ஒட்சேட் நிலை எப்படி காணுங்கண்டா நாங்கள் ஒட்சேட் நிலை எப்படி காணுங்கண்டா இலத்திரன் ஏற்கது இலக்கத்தை வச்சு தான் ஒட்சேட் நம்பரை பாருங்கள். ரைட். அதாவது கடைசி இது வந்து P3 அல்லது P4 அல்லது P5 இலத்திரன் அமைப்பு கடைசி வந்து P3 P4 P5 முடிஞ்சால் இவங்க இலத்திரனை ஏற்று அணையன் உருவாக்குவாங்க. இப்போ அணையன் கட்டையன் உருவாக்குறதை வச்சு இலத்திரன் இலக்கத்தை வச்சு தான் நாங்கள் ஒட்சேட் நம்பரையும் பார்க்குவோம். கடைசி P3 ஒரு 3 8 P6 போயிடும் உறுதியானது. P4 கடைசி முடிஞ்சிருந்தா 2 8 P6 போயிடும். P5 முடிஞ்சிருந்தா ஒரு இலத்திரன் 8 P6 போயிடும். அப்படி இல்லாட்டி 1s1 ஒரு இலத்திரனை பெற்று 1s2க்கு போயிடும். இந்த கொஞ்சம் முன் தான் இலத்திரனை ஏற்கிறது. இந்த கொஞ்சம் முன் தான் இலத்திரன் எடுக்கிறதுல வந்து ஹைட்ரஜன் 1s1 சரியா ரைட். இந்த கொஞ்சம் முன் தான் அந்த இலத்திரனை ஏற்று அணையன் உருவாக்குவது. அப்படின்னா அது ஆத்திரத்தில் P3 முடிவுத்தன்களை 1s2 2s2 2p3 எடுத்தால் நைட்ரஜன் வரும் அணுவன் 7. இவர் வந்து இன்னும் 3 பெற்று 2p6க்கு போனால் 3 ஏற்றியா அப்போ -3 ஒட்சேட் நம்பர்னு வரும் பார்த்துக்கு. சரியா? -8 இலத்திரன் என்பது மைனஸ். சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். இந்த சந்தர்ப்பங்கள் மாத்திரம்தான் இப்படி 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 இலத்திரன் பீனா மாத்திரம்தான் இலத்திரனை ஏற்று அணையன் உருவாகுவார். சரியா ரைட். அடுத்தது கட்டையன் உருவாகுது சந்தர்ப்பம். மிக கட்டையன் உருவாகுது வந்து S1 S2 2 S0க்கு போயிடும். அப்படி இல்லாட்டி P1 P5 அது எல்லாத்தையும் P0க்கு போயிடும். சரியா? அப்படி இல்லாட்டி D1 D9 வரை D5க்கு அல்லது D0க்கு போயிடும். இது 2 போயிடும். D5 அல்லது D0க்கு போயிடும். அதாவது S1 S2 வகையில் இலத்திரனிலிருந்து S0க்கு போயிடும். P1 P5 இலத்திரனிலிருந்து P0க்கு போயிடும். D1 D9 சரியா விகரப்பட்டதில் ஒன்றோ D5க்கு கேளும் இல்லாட்டி D0க்கு போயிடும். சரிதானே? இலத்திரனை இலக்கு அது. இதை வச்சு தான் நாங்கள் ஒட்சேட் நம்பரை பார்க்க நான் விளங்கப்படுத்தியும் பாருங்கள். அடுத்தது ரைட். இப்போ பாருங்கள். உதாரணத்துக்கு இப்போ நைட்ரஜனை நான் முந்திரத்த மாதிரி விளங்கப்படுத்தினே 1s2 2s2 2p3 2p3 இப்போ வரல பாருங்கள். கடைசி 2p3 வந்து P3 என்ன தெரியல 8 கேளும் எத்தனை 8 அணையன் உருவாக்கிடும். இவருக்கு 3 8 -3 2p6 உறுதியான நிலையை தான் போவாரா. P6 தான் உறுதியானதா. 3 8 2p6 வந்தால் 3 8 சற்று -3
-3 ஒரு ஒற்றையற்ற நம்பராக வரும். இதுக்கு வர ஒற்றையற்ற நம்பர்கள் பொதுவாக 0வும் ஒரு ஒற்றை நம்பர் எல்லாத்துக்கும் மீக்கும். சரியா? ரைட். அடுத்தது இப்போ பார்ப்போம். இவ்வளோ சரியான. இப்போ அடுத்தது கட்டைன்னு உருவாப்பார். கட்டைன்னு உருவாக்கு எல்லாத்தையும் இலக்குது. P3யில் இந்த அந்த 3M அந்த 3Mலேருந்து P02 வரையிலும் இல்லை நான். அப்போ +3. அடுத்தது இந்த 2Mலேருந்து இந்த 2M இலக்கே மேலும். அப்போ ஏற்கனவே 3 இன்னும் இந்த 2M இருந்தால் அந்த 3M கூட்டு 5 போடணும். இதில் 2 போடு இல்லை 3M 2M கூட்டு 5. அப்போ +5. இவரையும் இழப்பாரா இல்லை. ஒற்றையற்ற நம்பர் அந்த கூட்ட எண்ணையும் பார்க்க ஒருபோதும் கூடாது. இப்போ நைட்ரஜன் நைட்ரஜன் 5ஆம் கூட்டமே அவருக்கு 5ஆம் பார்க்க ஒற்றையற்ற நம்பர் கூடாது. அதனால் இவர் இலக்காது ஒரு நாளும். இவ்வளோ வரையான இலக்கியலுமா? சரியா? இப்போ நைட்ரஜனுக்கு ஒற்றையற்றன் வரையிலுமான ஒற்றையற்றன் இந்த கொஞ்சமும் தான். விளங்குதா விஷயம்? தியரியில் படிச்சிக்கும் நான் டீப்பாக விளங்க பற்றின்னு போகிற. சரியா? ரைட். அப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். அப்போ இப்போ தான் நான் ஹானு இப்போ வீட்டில் தஞ்சிக்குது குரோமியமே. இப்போ குரோமியத்தை வச்சு பார்ப்போமே. குரோமியம் 24 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 3d5. சரியானே? அடி 3d5 4s1 எழுதினான் எல்லாம். ரைட். இப்போ பார்ப்போம். P3 P4 P5லாம் முடிஞ்சில்லை அப்படின்னா தான் நான் உருவாக்குவார். மீனஸ் வரும். இப்போ இதில் மைனஸ் ஒற்றையற்ற நம்பர் வராது. ரைட். பொதுவாக என்ன 0 எல்லாத்துக்கும் வர ஒற்றையற்ற நம்பர். இந்த 4s1 ஒன்றுலேருந்தா +1 வரையிலும். சரியா? இந்த D5 D0 போகும். அப்போ +6. வழங்குதா விஷயம்? ஏற்கனவே ஒன்றுலேருந்து வேறு இறுதி ஓட்டிலிப்பார். கடைசி கீக்கிறதுலேருந்து தான் அதுக்குள்ளே கீக்கிறது வருமா? சரியா பார்த்தா 3d5 4s1 தான் இப்படி தான் ஈக்கி. முதலாம் சக்தி மட்டம் முடிஞ்சு வருது தான் 2ஆம் சக்தி மட்டம், அப்புறம் 3ஆம் சக்தி மட்டம், 4ஆம் சக்தி மட்டம். இந்த 4s1 வருவான் D இலக்குவார். சரியா? ரைட். இவற்றில் இப்படித்தான் இவருக்கு D5ல் ஃபஸ்ட்டுக்கு 1லேருந்து +2 வரை மேலும், D5லேருந்து 2லேருந்து +3 வரை மேலும், D5லேருந்து 3லேருந்து +4 வரை மேலும், D5லேருந்து 4லேருந்து +5 வரை மேலுமா, D5 ஃபுல்லாகலேருந்து +6 வரையும் எண். சரியா? அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிப்பீங்க. அதில் இது உறுதியானது உறுதியற்றது அதெல்லாம் மீக்கி. ரைட். அப்போ மேக்ஸிமம் +6. சரியா? குரோமியத்துக்கு மேக்ஸிமம் +6 வரை வரையணும். குரோமியத்துக்கு மேக்ஸிமம் +6 வரை வரையலும். ரைட். நீங்கள் நோகனிக்கில் ஒற்றையற்ற நம்பர் வரை படிச்சிக்கும். குரோமியம் இப்போ 6ஆம் கூட்டம் 6ஆம் பாக கூடையில் ஒரு நாளும். சரியா? விதத்தில் அதிகம் ஒற்றையற்ற +6 முதலாவதுக்கு 5ஆம் மாஸ்டர் பாருங்கள். சரியா? இப்போ விதத்தில் நான் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி தியரி படி பார்த்தா நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டுக்கு இந்த ஒன்று இழப்பார் அப்புறம் அந்த 5 இலக்கணம் சொல்லி 6 தான் எழுது. இப்போ தான் எழுதுவேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் இனோர்கானிக்கில் படிப்பீங்க. +2 +3 +4 +5 +6 குரோமியத்துக்கு அதெல்லாம் இனோர்கானிக்கில் படிப்பீங்களா? சரிதானே? ரைட். இனோர்கானிக் தியரி பண்ணி பார்த்தா நீங்கள் இவ்வளோ ஒற்றையற்ற நம்பர் ஈக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் எல்லாம் இதுவும் மீக்கி இதெல்லாம் மீக்கி இதெல்லாம் இனோர்கானிக்கில் வராது. சரிதானே? அப்போ விளங்கிக்கும் நினைக்கிய தேவையான பாயிண்ட்டுகளை மார்க் பண்ணிக்கோங்க. 2வது கேள்விப்போம் பாருங்கள். அயனாக்க சக்தி கேள்வி. நான் என்ன 6 அயனாக்க சக்தி பொதுவாக மாறி மாறி வரும். சரியா? ரைட். தந்திக்கிறத பாருங்கள். நைட்ரஜன், நியோன், பாஸ்பரஸ், சோடியம், ஆர்கன், பொட்டாசியம். ரைட். முதலாம் அயனாக்க சக்தி. ரைட். முதலாம் அயனாக்க சக்தி இப்போ எப்படி இலகுவாக விடைய போகிறோன்னு பார்ப்போம். இந்த நியோன் நீக்குது, ஆர்கன் நீக்குது, சோடியம் நீக்குது, பொட்டாசியம். இதில் நியோனும் ஆர்கனும் 18ஆம் கூட்டம். சரியா? பொட்டாசியமும் சோடியமும் முதலாம் கூட்டம், நைட்ரஜனும் பாஸ்பரஸும் 5ஆம் கூட்டம். பாருங்கள் இலகுவாக விடைய போகிறத பாருங்கள். இத்தனை முதலாம் அயனாக்க சக்தி கூட யாருக்கு? 18ஆம் கூட்டத்துக்கு. முதலாம் அயனாக்க சக்தி குறைச்சல் யார்? இவங்களுக்கு. இவங்க கூடுதலாக வரையும் போகணும், இவங்க குறைச்சலாக வரையும் போகணும். விளங்குதா? ரைட். எங்களை வருஷம் தெரியுமே. முதலாம் அயனாக்க சக்தி ஒரு உடனுக்கு ஹீலியம், நியோன், ஃப்ளோரின், ஆர்கன், நைட்ரஜன். சில மூலம் ஓர்டர் இருக்குது. இதை வச்சு நியோன் கூட அப்புறம் ஆர்கன். நியோன் ஆர்கன் வரிசை எடுக்கிறத பாருங்கள். ரைட். அடுத்தது நைட்ரஜன் வரும். சரியா? இந்த வரிசையில் அப்புறம் பாஸ்பரஸ் தான் வருமே. முதலாம் அயனாக்க சக்தி முதலாம் கூடத்து குறைச்சலாக தான் வரும். அதாவது இதுக்கு முந்தைய பாஸ்பரஸ் வந்துடுவார். சரிதானே? இப்போ பார்ப்போம்.
கூட்டத்தின் கீழ் நோக்கி அயனாக்க சக்தி குறையுது, கூட்டத்தின் கீழ் நோக்கி அயனாக்க சக்தி குறையுது. அப்போ சோடியத்தையும் பார்க்க பொட்டாசியத்துக்கு குறைய வரணும். உங்களுக்கு இது ஒன்றும் தெரியாட்டியும் பரவாயில்லை. முதலாம் அயனாக்க சக்தி முதலாம் கூட்டத்துக்கு குறையணும், அதுலேயும் கூட்டத்தின் கீழ் நோக்கி குறையணுமே. சோடியத்தையும் பார்க்க பொட்டாசியத்துக்கு குறைய வர ஆன்சர் தெரியுமெண்டா, சோடியத்தையும் பார்க்க பொட்டாசியத்துக்கு குறைய வரணும் மாதிரி தெரியுமெண்டா முதலாம் ஆன்சரை வெட்டியலும் இரண்டாம் ஆன்சர் வராது. சரிதானே? முதலாவது இரண்டாவது வெட்டியலும் இந்த தீர் தெரியுமெண்டா கூட்டத்தின் கீழ் நோக்கி அயனாக்க சக்தி குறையுமென்னு தெரியுமே. அடுத்த விதத்துலேயும் கூட்டத்தின் கீழ் நோக்கி அயனாக்க சக்தி குறையுமென்னு தெரியுமே. நியோனையும் பார்க்க ஆகணும் குறையணுமே. அப்படி பார்த்தா 4வது வரையலை, 3வது வரையலை, 5வது இது ஒன்றும் தெரியாட்டியும், இந்த அடுத்த தியரி ஒன்றும் தெரியாட்டியும், இந்த வரிசை ஒன்றும் தெரியாட்டியும் கூட்டத்தின் கீழ் நோக்கி அயனாக்க சக்தி குறையும் என்று தெரியுமெண்டா சோடியத்தையும் பார்க்க பொட்டாசியத்துக்கு குறைய வரையும் மூலம், நியோனையும் பார்க்க ஆகணும் குறைய வரையும் மூலம், அதை வச்சாலே அடுத்த 4 ஆன்சரையும் வெட்டிடுது. உலகத்தில் இலகுவாக விடை போன முறை ரைட். அப்போ ஆன்சர் 5வது மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சரிப்போம். ரைட். அடுத்தது பாருங்கள், 5வது கேள்வி 2013 சக்தி சொட்டு கேள்வி. அண்டா ஒரு வருஷம் 6 சக்தி சொட்டுள்ள கேள்வி. N3 ml -1 உள்ளடங்குது கேட்டிக்கு. N3 ml -1 வாரது கேட்டிக்கு. ரைட். பாருங்கள், N3 ml -1 ஆக இருக்கத்தக்க அணு ஒழுக்குகளா, ஒழுக்கண்டா ஒபிட்டலை கேட்டிக்கு. ரைட். பார்ப்போம். N3யில் வந்து 3ஆம் பிரதான சக்தி மட்டத்தில் எல் பெருமானம் எந்த வரையிலும் 0 வரையிலும் 1 வரையிலும் 2 வரையிலும் 3ஐயும் பார்க்க குறைய நம்பர் தான் வரும் இல்லை சரியா? ரைட். இப்போ பார்ப்போம். 3ஆம் பிரதான சக்தி மட்டத்தில் இது வந்து எல்-7 0 எஸ் ஒபிட்டல், எஸ் சக்தி மட்டம், எல்-7 1 பி சக்தி மட்டம். அதில் 3 ஒபிட்டல் ஈகி, எஸ்ல ஒரு ஒபிட்டல், பியில் 3, எல்-7 2 டி சக்தி மட்டத்தில் 5 ஒபிட்டல் ஈகி, 5 ஒபிட்டல் ஈகி. எம்எல் பெருமானத்தை போடும். இதுக்கு எம்எல் பெருமானம் 0, இங்கே -1 0 +1 -2 -1 0 +1 +2. N-7 3ல் ml பெருமானம் -1 வார ஒபிட்டலை கேட்டு ஒரு ஒபிட்டல் 2 ஒபிட்டலா -1 ஒரு ஒபிட்டல் 2 ஒபிட்டல். அப்போ ஆன்சர் 2 ஒபிட்டல். இதில் இலத்திரன்கள் உயர்ந்தபட்சம் இருக்கேதுமான இலத்திரன் கேட்டிங்கன்னா 4. இதில் 2 ஈக்கலும், இதில் 2 ஈக்கலும் மேக்ஸிமம். விளங்குத விஷயம்? விடை இலகுவாக போகலும். அப்போ ஆன்சர் 2வது. ஆன்சர் 2வது. அடுத்தது பாருங்கள், 6வது கேள்வி ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் வந்த கேள்விகள். வடிவம் இலகுவாக விடை புகழும். XgO2F2 மையானு யாரும் மின்னேற்றமே குறைஞ்சி எக்ஸியாக தான் வரும். வடிவத்தை கீராமனாக பெருமானத்தை வச்சு எப்போவும் இலகுவாக புகழும். பெருமான முறையில் Xgக்கு 8 கூட்டன் பெருமானத்தை போடுங்க. ஆக்சிஜன் 6ஆம் கூட்டம் மேலே 2க்கு 12, 7ஆம் கூட்டம் மேலே 2க்கு 14, கூட்டினா 20 34. 34 இந்த வடிவம் சீசோ நிறுத்தாடு வலை. சீசோ நிறுத்தாடு வலை சரியா? வடிவம் தெரியுமே. 16 நேர்கோடு, 18 கோண, 20 கோண, 22 நேர்கோடு, 24 தலை முக்கோணம், 26 முக்கோண கூம்பகம், 28 டி ஷேப், 32 நான்முகி, 34 நிறுத்தாடு வலை சீசோ, 36 தல சதுரம் அல்லது சதுரத்தலம், 38 இல்லை 40 முக்கோண கூம்பகம், 42 சதுர கூம்பகம் சரியா? 48 சதுர இரு கூம்பகம். ரைட். இவற்றில் நிறுத்தாடு வலை வடிவம் ஃபஸ்ட்டு இலத்திரன் சோடிக்கேத்திர அனைத்தும் வடிவம் முறையே. நிறுத்தாடு வலை என்று சந்திக்கு ஆன்சர் 1ஆவதுலேயும் 3ஆவதுலேயும் சரியா? ரைட். இப்போ பார்ப்போம். இலத்திரன் சோடிக்கேத்திர நிறுத்த அந்த பெருமானத்தை ஃபஸ்ட்டு 8ஆல் பிரிங்க. 8ஆல் பிரித்தா 34 8 4 பொங்கானிக்கு 32 34 8ஆல் பிரித்தா 4 32 2 பேலன்ஸ் 4 இருக்குது. அந்த பேலன்ஸ் ஆகுத்த 2ஆல் பிரிக்கும். 2 பேலன்ஸ் ஆகினா 2ஆல் பிரித்தா 1 4 + 1 5 5 என்னத்த sp3d2 கலப்பு. sp3 இல்லை sp3d கலப்பா sp3d. அந்த இந்த பெருமானத்தை கூட்டி 2 வந்தால் sp கலப்பு, 3 வந்தால் sp2, 4 வந்தால் sp3, 5 வந்தால் sp3d, 6 வந்தால் sp3d2. அதை வச்சு எனக்கு இலத்திரன் சோடிக்கேத்திர நிறுத்த சொல்லிடும். sp என்றால் நேர்கோடு, sp2 என்றால் தலை முக்கோணம், sp3 என்றால் நான்முகி, sp3d என்றால் முக்கோண இருக்கும்பகம், sp3d2 என்றால் சதுர இருக்கும்பகம் எண்முகி. இவற்றில் 5 வாரது sp3d முக்கோண இருக்கும்பகம். ஆன்சர் 1ஆவது. மார்க் பண்ணிக்கோங்க. ரைட். பாருங்கள், அடுத்தது
HN3 மூலக்கூறுக்கு வரையத்தக்க பரவு கட்டமைப்புகளின் மொத்த எண்ணிக்கை சரிதானே HN3 மூலக்கூறுக்கு வரையத்தக்க பரவு கட்டமைப்பு பரவு கட்டமைப்பு கேளிய நீங்கள் பாசுபரில் வந்து தொகுத்து வெளியே வச்சுக்கோங்க அப்போ லேசி பாசுபரில் வந்து தொகுத்து வெளியே வச்சுக்கொண்டா இலகுவாக விரைப்பித்திடும் ஒரு நிமிஷமும் தேவையில்லை HN3க்கு 3 ஹீரோயினும் சரியா அது கொப்பியில் எக்ஸ்ட்ரா மேலதிகமாக தந்தீங்கன்னா அதையும் தொகுத்து வச்சுக்கொண்டா சரி HN3 அடிப்படை கட்டமைப்பு உங்களை தந்தீங்க சரியா ரைட் இவத்தில் அன்றைக்கி செல்லையில் மட்டகம் பூர்த்தியாக ஆரம்பிக்கிறனா சரி மட்டகம் பூர்த்தியாக இப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரு பிணைப்பு மட்டகம் பூர்த்தியாக நான் இவத்தில் ஒரு இடத்துல டபுள் பாண்ட் போடுவேனே அப்போ இடத்துல பூர்த்தி இடமும் பூர்த்தி எப்படி போட்டால் மைனஸ் வரும் அப்போ ஏழை அப்போ எனக்கு சரி வரும் நாங்கள் இடத்துக்கு டபுள் பாண்டை போடும் இங்கே ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் வரும் சரியா இது ஒரு கட்டமைப்பு எட்டம் சமன் HN3 டபுள் பாண்ட் போட்டேன் அடுத்தது இப்போ இவத்துக்கு இந்த செய்யணும் எனக்கு ஒன்று பண்ணா டபுள் பாண்ட் போட்டு பார்ப்போமே அப்போ இவத்துக்கு ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு 2 மைனஸ் இதுவும் வரும் சரியா உறுதி எட்ட கட்டமைப்பா சரி வரும் எட்ட பேர் கூடிக்கு அதில் அப்போ அது உறுதி எட்ட கட்டமைப்பா இதில் இப்போ இவத்துக்கு டபுள் பாண்ட் போட்டிக்கு ட்ரிபிள் பாண்ட் போட்டிக்கு இப்போ சிங்கிள் பாண்டை வச்சு பார்ப்போமே இவத்துக்கு டபுள் பாண்ட் போட்டால் இடம் பூர்த்தி இங்கே ஒரு மைனஸ் ஈகி 1 2 3 4 5 6 ஒரு மைனஸ் இங்கே 1 2 3 4 1 2 3 4 5 6 சரியா 1 2 3 4 5 6 இங்கே ஒரு மைனஸ் ஈகுது இப்போ நான் இவத்துக்கு இவத்துலேயும் ஏற்றம் கூடுது அப்போ இவத்துக்கு இப்படி செய்யும் சரியா இவத்துக்கு டிபல் போன போட்டால் சரியா இவரும் பூர்த்தி இப்போ இங்கே ப்ளஸ் விளக்குதா அப்போ இவ்வளோ கீரை இன்னைக்கு 3 கீரைன்னு பழைய கட்டமைப்பு வேறு கீரையெல்லாம் வேறு எல்லாம் விதத்தில் சிங்கிள் பாண்டையும் போட்டோம் டபுள் பாண்டையும் போட்டோம் டிபல் பாண்டையும் போட்டோமே வேறு எல்லாம் 3 கீரையிலும் விதத்தில் இது உறுதியட்டது இது ரெண்டும் உறுதியானது சரியான அப்போ மொத்தம் 3 ஹீரோலும் அப்போ இதுக்கு ஆன்சர் 2ஆம் ஆன்சர் வருமா ரைட் 32வது கேள்வி பாருங்க அடுத்தது 32 சரியா இந்தியாவுக்கு கேள்வி முறை பழமையாக வருது கண்டா ரைட் பாருங்கள் எல்லா கார்பன் அணுக்களும் sp2 கலப்பாக்கம் செய்யப்பட்டுள்ளன பென்சீனுக்கு 6 கார்பனும் பென்சீனடா C6H6 அதுக்கு 6 கார்பனும் sp2 தானே 3 தானே எப்படி சரியா இங்கே ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் 1 2 3 4 5 6 இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் சரியா இவத்து டபுள் பாண்ட் போட்டால் இங்கே டபுள் பாண்ட் போடுவோம் 1 2 அது இங்கே டபுள் பாண்ட் சரியா இதுதான் C6H6 பென்சீன் கார்பனை சுற்றி 4 பிணைப்பு எப்போ வருவாங்க ரைட் எல்லாம் இதில் பாருங்கள் எல்லா கார்பன் அணுக்களும் sp2 பென்சீனுக்கு எல்லா கார்பனும் sp2 ஒத்த செல்லு இந்த மூலக்கூறுலிக்கு எல்லாம் இவரும் sp2 இவரும் sp இவரும் sp இவரத்தால் அந்த கூட்டு பிழையாகுது எல்லா கார்பன் அணுக்களும் sp2 கலப்பாக்கம் செய்யப்பட்டுள்ள கூட்டு பிழை வாங்க sp சிக்மா பிணைப்பையும் தனிச்சோடியும் பண்ணுங்க பை பிணைப்பு இல்லை கலப்பு ஆகத்தைங்க எல்லாமே என்ன பெயரிட்டப்பட்டுள்ள கார்பன் அணுக்களும் ஆக்சிஜன் அணுவும் ஒரே தளத்தில் உள்ளன இது L பிரதிட்டிக் இது M பிரதிட்டிக் N பிரதிட்டிக் பார்ப்போமே sp2க்கு உள்ளடங்கின அனைத்து அணுக்களும் ஒரே தளம் வாங்க sp2 கடங்கிக்கு வாங்க sp கடங்கிக்கு வாங்க sp அணுங்கிக்கு வாங்க எல்லாம் ஒரே தளத்தில் இருப்பாங்க sp2க்கு உள்ளடங்கு அனைத்து அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்படும் அப்போ முந்தி A கூட்டு பிள்ளை B கூட்டு சரி C கூட்டை பார்ப்போம் C கூட்ட பார்ப்போம் எல்லா கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்புகளும் நீளத்தில் சமம் எல்லா கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்புகளும் நீளத்தில் சமம் இவற்றில் கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு உண்டிக்குது எங்கே கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு உண்டிக்குது சரியா ரைட் வாங்க நீளத்தில் சமனா இந்த கார்பன் பென்சீனுக்கு எல்லா கார்பன் ஹைட்ரஜனும் நீளத்தில் சமம் தான் பென்சீனுக்கு எல்லா கார்பன் ஹைட்ரஜன் நீளம் சமம் தான் இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பன் எனர்ஜிக்கு அதாவது sp2 எனர்ஜிக்கு கார்பனோட எனர்ஜிக்கு sp2 கார்பனோட இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி sp2 கார்பனோட இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி ஆனால் இவற்றில் sp கார்பனோட தான் ஹைட்ரஜன் எனர்ஜி sp கார்பனோட sp2க்கு கொஞ்சம் பருமன் பெருசு அதால் இவற்றில்
இதுக்கு கொஞ்சம் நீளம் குறைச்சல், இதுக்கு கொஞ்சம் நீளம் கூட. அதில் sp2 கார்பனோட ஹைட்ரஜன் இணைஞ்சி, அதால் எல்லா கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்புகளும் நீளத்தில் சமன் என்று சொல்லலாம். ஏனெண்டா இவர் இந்த ஹைட்ரஜன் வந்து sp கார்பனோட இணைஞ்சி, வேறு ஹைட்ரஜன் இல்லை. பென்சீனிக்க கார்பன்கள் வந்து பென்சீனிக்க ஹைட்ரஜன் வந்து sp2 கார்பனோட இணைஞ்சி, sp sp2க்கு பெருசு. அதால் எல்லா கார்பன் ஹைட்ரஜன் இணைப்புகளும் நீளத்தில் சமன் என்று சொல்ல இயலாம். டி கூட்ட பார்ப்போம். எல்எம்என் என பெயரிடப்பட்டுள்ள கார்பன் அணுக்கள் ஒரு நேர்கோட்டில் உள்ளன. அது சரி, எல்லாம் முறைய நேர்கோட்டில் இருக்குது. சரியா? இதுக்கு சரியான வடிவம் கேட்டால் எப்படி வரும்? வடிவத்துக்கு என்ன? இப்போ பென்சீன் நீக்குது. சரியா? பென்சீன் சரி, இவ்விடம் தலைமுக்கோணம் மீன் 1 2 3 பிணைப்பு 8 8 16 24. சரியா? தலைமுக்கோணத்தில் கீரை இனிப்பத்தில் நேர்கோடு LMN என பெயரிடப்பட்டுள்ள 3 கார்பன் அணுக்களும் முறைய நேர்கோட்டில் உள்ளன. கூட்டு சரி. சரியானே? பெருமானத்தை வச்சு சிக்மா பவுண்டுக்கு 8 கொடுத்து தனிச்சோடிக்கு 2 கொடுத்து வடிவத்தை கீறுங்க. 8 16 24 தலைமுக்கோணத்தில் ஹீரிக்கு கொடுத்த இடம் 8 16. அப்போ நேர்கோடு. இடமும் 8 16 நேர்கோடு. அப்போ இந்த மூணு கார்பனும் ஒரே நேர்கோட்டில் அடங்குது. சரி, அப்போ டி சரி. பிடி 5ஆம் ஆன்சர். சரி தானே? அடுத்து கேள்விப்போம். அடுத்து பாருங்கள், 41வது கேள்வி கூற்று கேள்வி. சரியா? ஐதர்சன் நிறமாலையின் பாமல் தொடரின் எல்லா கோடுகளும் எண்மனில் முடிவடைகின்றன. பில இப்போ லைமன் தொடர் ஐதர்சன் நிறமாலை லைமன் ஃபஸ்ட்டு படிக்கிய பாமர் பாசன். சரியா? இந்த 3 போதும். இந்த 3 தான் பொதுவாக கீழில் வர. லைமன் தொடர் தான் N1 முடியுது. பாமன் தொடர் வந்து N2 முடியுது. பாசன் தொடர் வந்து N3. அதாவது வெளிச்சக்தி மட்டத்திலிருந்து இலத்திரன்கள் வந்து முதலாம் பிரதான சக்தி மட்டத்தில் முடிவடைஞ்சால் அது லைமன் தொடர். பாமர் வந்து வெளிச்சக்தி மட்டத்திலேருந்து 2ஆவது முடியுது. பாசனில் வந்து 3ஆம் இது முடியுது. அதாவது N6 N1 N5 N1. சரியா? பாமரில் வந்து N2 முடியும். N1 முடிவடையுது. கூற்றுக்கில்ல லைமன் தான் N1 முடிவடையும். ஐதர்சன் நிறமாலையின் மூலாதாரத்தை விளக்குவதற்கு போர் மாதிரி பயன்படுத்தப்படுகிறது. அது சரியோ? நாங்கள் ஐதர்சன் நிறமாலை விளக்கத்தான் போர் மாதிரி வச்சு தான் நாங்கள் ஐதர்சன் நிறமாலை விளக்கு. சரியா? அப்போ அந்த கூட்டு சரி. அது ஒரு தேதி விளங்கத்துக்கோங்க. இப்போ பிலசரி 4ஆம் ஆன்சரா? பிலசரி 4ஆம் ஆன்சர். ரைட். அப்போ அடுத்து ஹெலிப்போம். சரியா? ரைட். அடுத்தது 45. SO2 மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள மூலக்கூற்று விசைகள் CO2 மூலக்கூற்றுகளுக்கிடையே உள்ள மூலக்கூற்று விசைகளிலும் பார்க்க வலிமையானவை. சரி. ஏன் SO2 வந்து முனைவாக்கம் மீக்கி கோண ஷேப்பு. SO2 கோண ஷேப்பு. CO2 வந்து நேர்கோடு, முனைவாக்கம் இல்லை. CO2ல் வந்து முனைவாக்கம் இல்லை, நேர்கோடு, ஒரு கோணல் ஷேப், முனைவாக்கம் மீக்கி. மையான சுற்றி எந்த அணுக்களினாலும் வெறும் முனைவாக்கம் மீக்கி, வெறும் முனைவாக்கம் இல்லை. நாங்கள் வடிவங்களை வச்சு சமச்சீரான வடிவம் சமச்சீரற்ற வடிவம் படிக்கிறானே. சமச்சீரான வடிவம் சமச்சீரற்ற வடிவம் அதாவது நேர்கோடு, தலமுக்கோணம், நான்முகி, தலசதுரம், முக்கோணிறு கூம்பகம், எண்முகி. சரியா? எண்முகி. இந்த கொஞ்சத்திலேயும் மைய அணுக்களில் சுற்றி ஒரே அணுக்களண்டா முனைவற்றது. இது வந்து அடுத்த வடிவம் கோணல் டி ஷேப், சீசோ கோண டி வடிவம், சீசோ முக்கோண கூம்பகம். சரியா? அதோட சதுர கூம்பகம். சரியா? ரைட். அவங்கள மெய்யான சுற்றி எந்த அணுக்கள் இருந்தாலும் முனை வீக்கி, இருமுனை சுருக்குகள் நீக்கி. சரியா? ரைட். விதத்தில் பாருங்கள். அப்போ SO2 மூலக்கூறுகளுக்கிடையில் மூலக்கூட்டு விசைகள், CO2 மூலக்கூறுகளுக்கிடையுள்ள மூலக்கூட்டு விசைகளின் பார்க்க வலிமையானதோ. இவத்தில் இல்லை, இவத்தில் முனைவாக்கம் இல்லை. முனைவாக்கம் இல்லாட்டி இருமுனை கவர்ச்சியும் இல்லை. மூலக்கூட்டு விசை குறைவத்தில். சரியா? இவத்தில் இருமுனை கவர்ச்சியில் மீக்கி மூலக்கூட்டு விசை ஈக்கி. இவத்தில் SO2ல் கோண ஷேப் வாங்கல முனைவாக்கம் மீக்கி இருமுனை சுருப்பு சிற நீக்கி வாங்க. முக்கோண கூம்பகம் சீசோ, ஒரு முக்கோண கூம்பகம். சரியா? சீசோ. ரைட். வாங்க சமச்சீரான வடிவம், வாங்க சமச்சீரற்ற வடிவமா. சரியா? நீங்கள் தியையில் படிச்சுக்கோம். ரைட். இப்போ SO2 வந்து கோண ஷேப்பு, அப்போ ஆடு முனைவாக்கம் மீக்கி மூலக்கூட்டை கவர்ச்சி இது அது கூட அதில் மூலக்கூட்டை கவர்ச்சி குறைச்சல். அப்போ அந்த கூட்டு சரி. முனைவு மூலக்கூறுகளுக்கிடையில் மூலக்கூட்டு விசைகள் அந்நிலவாக ஒத்த திணிவுள்ள முனைவற்ற மூலக்கூறுகளுக்கிடையுள்ள மூலக்கூட்டு விசைகளிலும் வலிமையானது கூட்டு சரியோ.
அதாவது மூல ஒரே சமசினிவு உள்ளதில் ஒரே உதாரணத்துக்கு ஒரே சமசினிவு உள்ளதில் மூலக்கூட்டுடைய விசை உள்ளத்துக்கு அந்த அதாவது முனைவு மூலக்கூறுகளுக்கு இடையில் மூலக்கூட்டு விசைகள் வந்து அதாவது முனைவட்ட மூலக்கூறுகளுக்கு இடையுள்ள மூலக்கூட்டு விஷயம் வலிமையாக வாரில் முனைவட்டத்தில் வந்து முனைவட்டத்துக்கு இடையில் வர கவர்ச்சியும் பார்க்க முனைவு உள்ளதுக்கு இடையில் வர கவர்ச்சி கூட ஏன்னா முனைவு உள்ளதில் இரு முனைவு கவர்ச்சியெல்லாம் மாற சரியா சம்டைம் ஹைட்ரஜன் இணைப்பிந்து அதெல்லாம் வரையிலும் அதெல்லாம் கவர்ச்சி கூடினது சரியா இப்போ நான் சொல்லுவேன் முனைவுள்ள மூலக்கூறுகளுக்கு இடையில் வர மூலக்கூட்டை கவர்ச்சி வந்து முனைவட்டத்துக்கும் இடையில் வரதையும் பார்க்க கூட அப்போ இவத்தில் கூட்டு சரி தகுந்த ஆன்சர் சரியா ஆனால் இவத்தில் இரண்டாம் ஆன்சரும் குறிச்சிக்கிறது காரணம் வந்து இவத்தில் ஒத்தத்தினிவுலன்னு சொல்லிங்க ஆனால் இவத்தில் சின்ன வித்தியாசமிக்க CO2வில் வந்து எத்தனை 44 SO2வில் வந்து வந்து 64 32 64 வித்தியாசம் உண்டிக்க மூலக்கூட்டத்தின் வித்தியாசம் உண்டிக்க அதால் அந்த இரண்டாம் ஆன்சரும் குறிச்சி எப்படியோ அந்த கூட்டு சரி சரியா 45க்கு முதலாம் ஆசரம் பொருத்தமே இப்படியோ முனை வட்டத்துக்கு இடையில் வார கவர்ச்சியும் பார்க்க முனை உள்ளத்துக்கு வார கவர்ச்சி கூடேன் முனை உள்ளதில் இருமுனை கவர்ச்சியில் மீகி இவரில் இருமுனைவு இல்லை லண்டன் மாத்திரம்தான் நீக்கி இருமுனை வீக்கி லண்டன் நீக்கி சம்டைம் ஹைட்ரஜனோட நீங்கிதான் அதில் ஹைட்ரஜன் இணைப்பிக்கி அப்போ அதில் கவர்ச்சி கூட மூலக்கூட்டை கவர்ச்சி கூட விளங்குதா ரைட் அப்போ விளங்கிக்குமா நினைக்கி 45க்கு முதலாம் ஆன்சர் அப்போ ரைட் அடுத்தது இன்னும் ஒரு கேள்விக்கு 46வது கேள்வி பாருங்க ரைட் கடைசி கேள்வி 46வது ரெண்டு சேர்வை வந்துட்டு ரெண்டும் ஒரே ஆகியன ஒரே சேர்வையின் இருபறிவு கட்டமைப்புகள் ஆகும் இதில் பாருங்கள் இவத்தில் வந்து சேர்வை வந்து நீங்கள் இது ஆர்கானிக் வரைக்கும் வேணும் வந்து கீட்டோன் CO பொன் தான் நிற்கிது இவத்தில் வந்து இதில் OH குரூப் இருக்குது அட்கோஹால் இது OH குரூப் இதில் CO பொன் ரெண்டும் ஒரே சேர்வை இல்லை இது வேறு குரூப் இது வேறு குரூப் இது நான் கீட்டோன் வகைன்னு சொல்லி இது அட்கோஹால் வகைன்னு சொல்லுவேன் ஒரே சேர்வை ரெண்டு பறிவு கட்டமைப்பாக இல்லை இது ரெண்டும் வேறு சேர்வை இது அட்கோஹால் சேர்வை இது கீட்டோன் சேர்வை வரைங்களா ஒரே சேர்வையின் இரு பறிவு கட்டமைப்புகளாகுமாம் கூற்றுப்பில அடுத்து பாருங்கள் தரப்பட்ட ஒரு சேர்வையின் பறிவு கட்டமைப்புகளில் உள்ள இரட்டை பிணைப்புகளின் எண்ணிக்கைகள் சமமாக இருத்தல் என்னும் பிள்ளை அப்படி ஒரு தீர்வு இல்லை இரட்டை பிணைப்பு சமனாயிக்கோணுமா இல்லை அட்டகம் தான் பூர்த்தியாகணும் இரட்டை பிணைப்பு சமனாயிக்கோன்னு தெரியல இப்போ நான் இந்த வருஷத்தில் சேஞ்ச் இப்போ HN3க்கு இது காட்டினேன் நான் HN3க்கு இது காட்டினத்தில் ஒன்றில் பாருங்கள் HN3க்கு இது காட்டினத்தில் ஒன்றில் விதத்துலேயும் டபுள் பொண்ணு வந்து அடுத்ததில் சிங்கிள் பொண்ணு டிபுள் பொண்ணு தான் வந்து டபுள் பொன் ஈக்குவல் இல்லைங்களா ஒன்றில் சிங்கிள் பொண்ணு டிபுள் பொண்ணு தான் வந்து நீங்கள் HN3 நான் கீரி காட்டத்தில் பாருங்கள் இப்போ இதில் டபுள் பொன் ரெண்டு இருந்தால் அப்போ இதில் டபுள் பொன் ரெண்டு ஈக்கோன்னு சொல்லணும் ஒவ்வொரு தரப்பட்ட கட்டமைப்பிலையும் ரெண்டு டபுள் பொன் ஈக்கோன்னு சொல்லணும் அப்படி ஒரு தியரி இல்லை சரியா அட்டகம் தான் பூர்த்தியாகணும் இதற்கு ஒரு தரப்பட்ட ஒரு படைவு கட்டமைப்பில் வந்து இரட்டை பிணைப்புகள் எண்ணிக்கை சமமாக இருத்தல் வேணும் அப்படி ஒரு தியரி இல்லை சரியா இப்போ நீங்கள் N2O5 அது போல் கீரி பாருங்க N2O5 9 ஹீரோனுமே அதில் எல்லாத்துலேயும் டபுள் பொன் சமனாகிக்க இல்லை நாங்கள் சிங்கிள் பொன் ஓர் போட்டு கீறது மீக்கி சரி தானே ரைட் அப்போ உங்களுக்கு விலகிக்குமே நினைக்கிய சரியா இது நிறைய உதாரணம் சொல்லலுமா SCN மைனஸ் அப்படி நிறைய உதாரணம் நீங்கள் தியரியிலும் படிச்சிக்கும் பாருங்கள் டபுள் பொன் சமனாகி கொண்டு கட்டாயம் இல்லை அப்போ இந்த விலகிக்குமே நினைக்கிய அப்போ இதுக்கு ஆன்சர் 46க்கு ஆன்சர் 5 ரெண்டும் கீழே 5 அப்போ இதோட 2013 வீடியோ முடித்துக்கொள்ளும் சரிதானே இப்போ பாருங்கள் முக்கியமான சில கேள்விகள் ஆப்புட்டு இன்றைக்கி அதால் பார்த்துட்டு விளங்குறதுக்கோங்க ஏதாவது டவுட் வந்தால் வாட்ஸ்அப் மூலம் கேட்டு விளங்குறதுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் சரிதானே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு